திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக உள்ள பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அதிகாரியை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக எழுந்த குற்றச்சாட்டு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி திண்டிவனம் 20வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்த முனியப்பனிடம் சென்று தன் வார்டில் நடைபெற்ற பணிக்கான நிதி ஒதுக்குதல் தொடர்பாக கோப்பினை எடுத்து வர கேட்டுள்ளார். அதற்கு முனியப்பன் சரியான முறையில் பதிலளிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா முனியப்பனை ஒருமையில் திட்டியுள்ளார். மேலும் நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரனிடம் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த முனியப்பன் என்பவன் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும், நான் கேட்டதற்கு பதில் கூறாமல் இருந்ததால் நான் கேட்காமல் யார் கேட்பது நகரமன்ற உறுப்பினர் கூறியும் அந்த பணியை செய்யாமல் இருந்த நகராட்சி ஊழியர் மீது ரம்யா ராஜா நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தன் சாதியை சேர்ந்த நகரமன்ற தலைவரின் கணவரிடம் கூறியுள்ளார். அதன்பின் நகராட்சி ஆணையர் அறைக்கு தன் துணை ஆட்களுடன் சென்ற நகரமன்ற தலைவரின் கணவர் கவுன்சிலர் ரவிச்சந்திரன் முனியப்பனை மிரட்டும் தோணியில் அழைத்து ரம்யா ராஜாவின் மன்னிப்பு என்ற வார்த்தையை கேட்டுப்போ என கூறியுள்ளார். நகராட்சி ஆணையர் அறையில் நின்றிருந்த முனியப்பன் திடீரென மன்னித்து விடுங்கள் என அழுதபடி செய்வதறியாது கதறியபடியே இருக்கையில் அமர்ந்திருந்த ரம்யா ராஜாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றார். அந்த நிலையிலும் சக ஊழியர் ஒருவரை தவிர மற்ற அதிகாரிகள் எந்த பதற்றமும் இன்றி தமது இருக்கையிலே அமர்ந்திருந்தனர். இச்சம்பவத்தை அறிந்த திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நகராட்சி அதிகாரி முனியப்பனை 20வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா காலில் விழ வற்புறுத்திய நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நகராட்சி ஆணையர் இல்லாத நேரத்தில் அவருடைய அறையை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளனர் என்றும், நகராட்சி ஆணையர் அலுவலக அறையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நகராட்சி மேலாளர் நெடுமாறன் மற்றும் திண்டிவனம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் விசாரணை செய்ததில் மிரட்டி மன்னிப்பு கேட்டு செல் என நகரமன்ற தலைவியின் கணவர் ரவிச்சந்திரன் கூறிக்கொண்டு இருக்கும் போதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஊழியர் காலில் விழுந்து மன்னித்து விடுங்கள் என கூறி கதறி அழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நகரமன்ற துணைத் தலைவர் மற்றும் ஆதரவாளர்கள் நகராட்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது நகரமன்ற தலைவர் அவர்களுடைய கணவர் ரவிச்சந்திரன் மீதும் கவுன்சிலர் ரம்யா ராஜா மீதும் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதற்கு துணையாக ஆதரவளித்த நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.